வணக்கம், எல்லாருக்கும் நமஸ்காரம். என்னுடைய பேர் உஷா வீரமணி சோமு. உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். நான் ஒரு பக்தி பாடகி ஃப்ரம் சென்னை. இந்த நவராத்திரி இசை விழாவிற்காக இந்த ஒரு அருமையானதொரு வாய்ப்பை டோக்கியோ தமிழ்ச்சங்கம் அவர்கள் எங்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். டோக்கியோ தமிழ் டிவி மற்றும் டோக்கியோ தமிழ்ச்சங்கம் மிஸ்டர் ஹரி மற்றும் அவர்களுடைய கமிட்டி உறுப்பினர்கள் எல்லோருக்கும் இந்த அருமையானதொரு வாய்ப்பிற்காக நாங்கள் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த நவராத்திரியில என்னென்ன நம்ம பண்ணுவோம், நவராத்திரியில நம்ம மஞ்சள் குங்குமம் எல்லாருக்கும் வச்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் நிறைய வீட்டுக்கு நம்ம போய் எல்லார்ட்டையும் நம்ம வெற்றிலை பார்க்க நம்மளும் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாமளும் கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம டெய்லி ஒரு நைவேத்தியம், நம்மளால முடிஞ்ச நைவேத்தியங்கள் பண்ணி அந்த அம்பாளுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணி அந்த துர்கா லட்சுமி சரஸ்வதி அந்த அம்பாளுடைய அருளை நாம் பெற வேண்டும். வாழ்க்கையில் எல்லோரும் உயர்வாக இருக்க வேண்டும். இந்த கொரோனா வைரஸ் எல்லோரிடத்திலும் இருந்து விலக வேண்டும் என்று அந்த அம்பாளை பகவானை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நவராத்திரி இசை விழாவிலே நாங்கள் நவராத்திரி பற்றிய பாடல்கள் நிறைய பாட இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு தொடர்ந்து இந்த ஆதரவை கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நீங்கள் இந்த பாடல்களை எல்லாம் கேட்டு ரசித்து அந்த அம்பாளுடைய அருளை பெற வேண்டும். எல்லாமே நிறைய ரேர் சாங்ஸ் நான் இதுல பாடியிருக்கேன். எல்லாமே என்னுடைய தந்தையார் கலைமாமணி கே வீரமணி சோமு அவர்களுடைய காம்போசிஷன்ஸ். உங்களுக்கு நிறைய பாடல்கள் தெரிஞ்சிருக்கும், சில பாடல்கள் புதுசா இருக்கும். ஆனா அதெல்லாம் ரொம்ப நல்ல பாடல்கள், நீங்க கண்டிப்பா கேட்டு ரசிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. மீண்டும் இந்த வாய்ப்பை கொடுத்த டோக்கியோ தமிழ்ச்சங்கம் மற்றும் தமிழ் டிவி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நவராத்திரியில எல்லா நாளும் நீங்க கண்டிப்பா எங்களோட நிகழ்ச்சியை பார்த்து ரசிப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம டே 7 பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட நவராத்திரி கொண்டாட்டம் 10 நாள் இல்லையா? அதில் இப்போ நம்ம இன்னைக்கு 7ஆம் நாள் என்னென்ன நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், என்னென்ன பூ போட்டு அம்பாளை பூஜை பண்ணலாம், அதுக்கப்புறம் அம்பாளுக்கு என்னென்ன அலங்காரம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் என்னோட பாடல் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. இன்றைக்கி டே 7ல் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி முதல் 3 நாள் துர்கை, 4, 5, 6 அம்பாள் லக்ஷ்மி அம்பாள், அதுக்கப்புறம் கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியை நம்ம கொண்டாடுறோம். அதுதான் நம்ம தாத்பரியம் நவராத்திரியில். இப்போ இந்த டே 7ஆம் நாள் சரஸ்வதியை நம்ம கொண்டாடுறோம். சரஸ்வதி கலைகளுக்கெல்லாம் அதிபதி, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆடல் பாடல் எல்லாவற்றுக்கும் எந்த கலையாக இருந்தாலும் சரி அந்த கலைக்கு அதிபதி சரஸ்வதியை நம்ம கொண்டாடுவோம். நம்ம சரஸ்வதி பூஜை அன்றைக்கி என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுவோம். நம்மளோட பாட புத்தகங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம். அப்புறம் நம்ம வீணை, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவாளாக இருந்தால் அதை வச்சு பூஜை பண்ணுவோம். நம்மளோட பாட்டு புஸ்தகங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வாணினாலே கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கலைவாணி அப்படின்னு பேர். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான கலைவாணியை இன்றைக்கி நம்ம பூஜை பண்ண போகிறோம். இன்றைக்கி துர்கை சொன்ன மாதிரி இப்போ துர்கை 9 நாள் ஒரு அவதாரம் எடுக்கிறான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ அதுபடி பார்க்கும்போது இன்றைக்கி என்ன அவதாரம் எடுக்கிறா அப்படின்னா காலராத்திரி அப்படின்ற அம்பிகையாக இன்றைக்கி அவதாரம் எடுக்கிறா. அதாவது மகிஷனை வதைக்கும் போது ஒரு நாளும் ஒரு அவதாரம் எடுக்கும்போது இன்றைக்கி காலராத்திரியாக அவதாரம் எடுக்கிறா துர்கை. டே 7. அதுக்கப்புறம் நம்ம சரஸ்வதியை எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அன்னபூர்ணியாக நம்ம இன்றைக்கி அலங்காரம் பண்ணலாமா? அன்னபூர்ணின்றது எப்படி சொல்கிறது, அன்னம், அதாவது அன்னம் நம்ம கொடுக்க மற்றவங்களுக்கு அன்னம் கொடுக்க நம்மளுக்கு செல்வம் உயரும்னு சொல்லுவாள். புண்ணியமும் நம்மளுக்கு உயரும். அதாவது தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாள். அந்த மாதிரி பார்க்கும்போது அன்னத்தால் நம்ம எல்லாருக்கும் நம்ம தானம் பண்ணும்போது மற்ற தானங்களை விட அன்னதானம் சிறந்ததுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அன்னபூரணி வீட்டில் இருந்தாலே செல்வம் கொழிக்கும். சாப்பாட்டுக்கே கஷ்டம் இருக்காதான். 3 வேளையும் நம்மளால் நம்ம சாப்பிட முடியும். என்றைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம சாப்பிட முடியும் அன்னபூரணியை பூஜை பண்ணால். அந்த மாதிரி ரொம்ப விசேஷம். ஸோ இன்றைக்கி அன்னபூரணி அலங்காரம். அதுக்கப்புறம் எப்படி ஃப்ளவர்ஸை வச்சு நம்ம இன்றைக்கி கோலம் போடலாம். அதாவது ஃப்ளவர்ஸாலேயே அந்த கோலத்தை அலங்காரம் பண்ணலாமா? இந்த பூக்கோலம் மாதிரி நம்ம ஓணத்துக்கெலாம் பண்ணுற மாதிரி இதுக்கு நம்ம இன்றைக்கி பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லோ சஃபயர், அதாவது எல்லோ சஃபயர் வச்சு நம்ம அந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் எல்லோ கலர் மணி, எல்லோ கலர் சஃபயர் வித் ஆர்னமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை அம்பாளுக்கு போட்டு நம்ம இன்றைக்கி அழகு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன பூக்கள் அப்படின்னு பார்த்தா தாழம்பூ, அப்புறம் தும்பப்பூ, மல்லிகைப்பூ, இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பூக்கள் தான். தாழம்பூ நீங்கள் சொல்லி வச்சா கண்டிப்பாக கொண்டு தருவாங்க. ஸோ தாழம்பூ, மல்லிகைப்பூ, தும்பப்பூ வச்சு இன்றைக்கி நம்ம அம்பாளை பூஜை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கல்கண்டு சாதமா இன்றைக்கி. வெள்ளை சாதம், கல்கண்டு சாதம். ஏன்னா சரஸ்வதிக்கு வெள்ளை பிடிக்கும்னு சொல்லுவா இல்லையா? வெள்ளை கலர் புடவையில் தான் சரஸ்வதி பார்டர் போட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சரஸ்வதி இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்பாள் அவ்வளோ அழகாக இருப்பாள். ஸோ வெள்ளை உயர்ந்தது. அதனால் இன்றைக்கி கல்கண்டு சாதம், வெள்ளை சாதம், சக்கரை பொங்கல், அப்புறம் லெமன் சாதம், இதுவும் நம்ம பண்ணலாம், நைவேத்தியம் பண்ணலாம். அப்புறம் கொண்டக்கடலை சுண்டல், இன்றைக்கி கொண்டக்கடலை சுண்டல் விசேஷம். ஸோ அதை நீங்கள் பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். அப்புறம் இன்றைக்கி விலகரி ராகம் பாடலாம். விலகரி ராகம் பண்ணால் அவ்வளோ விசேஷம். கை வீணையை ஏந்தும் கலைவாணி மே
சப்போர்ட் ஃப்ரம் டோக்கியோ தமிழ்ச்சங்கம். இந்த இசை நிகழ்ச்சிகள் எனக்கு உறுதுணையாக வாசித்த எல்லோரையும் நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண ஆசைப்படுறேன். என்னுடைய கீபோர்ட் ஆர்டிஸ்ட் வந்து தீபக் கிருஷ்ணா, ரொம்ப அருமையாக வாசிப்பார். அப்புறம் என்னுடைய தபலா ஆர்டிஸ்ட் வந்து கலைமூர்த்தி, அவர் பேரே கலை தான், அதனால் ஒரு அழகான வாத்திய கலைஞர் அவர் தபலா. மற்றும் எங்களுடைய இசைக்குழுவில் அவர் நாங்கள் சீனியர்னு சொல்லுவோம், பாபுண்ணா அப்படின்னு சொல்லுவோம், நாங்கள் செல்லம்மா அவர் பாம்பே பாபு என்று அழைப்போம். அவர் வந்து அந்தந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி உடுக்க மாற்றி மாற்றி வாசிப்பார். கஞ்சிரா இந்தந்த பாட்டுக்கு சலங்க வாசிக்கணுமோ அது மாதிரி மாற்றி மாற்றி அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் வந்து அவ்வளோ அழகாக வாசிப்பார். அவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இந்த ஹோல் டீமுக்கு வந்து என்னோட நன்றி. மற்றும் இந்த இசை வாய்ப்பு மூலமாக உங்களை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்த டோக்கியோ தமிழ்ச்சங்கம் மற்றும் தமிழ் டிவி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி.